கோவிலில் இறைவனை எங்கு நின்று தரிசிக்க வேண்டும்? அதற்கு பின்னால் இருக்கும் அதிர்ச்சியான அறிவியல் மற்றும் ஆன்மீக ரகசியம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாம் எல்லோரும் கோவிலுக்கு செல்லும் போது கருவறையில் உள்ள இறைவனை நேராக எதிரே நின்று தரிசிப்போம் இல்லையா? ஆனால் நமது முன்னோர்கள் சொன்னார்கள், இறைவனை சற்று விலகி இடது அல்லது வலது பக்கத்திலிருந்து தரிசிக்க வேண்டும் என்று. அது ஏன் என்று நீங்கள் ஒருபோதும் யோசிச்சதுண்டா? இதற்கு பின்னால் ஒரு அற்புதமான அறிவியல் விளக்கம் இருக்கிறது. கருவறையின் ஆற்றல் அதிர்வுகள், எனர்ஜி வைப்ரேஷன்ஸ். கோவிலின் கருவறை கர்ப்பகிரிஹா என்பது ஒரு மிகுந்த ஆற்றல் நிறைந்த பகுதி. அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலை மந்திரங்கள், யாகங்கள், தீபங்கள் ஆகியவற்றால் உயர் அதிர்வெண் அலை, ஹை ஃப்ரீக்வென்சி எனர்ஜி உருவாகும். அந்த ஆற்றல் நேராக நின்ற இடத்தில் மிகவும் சக்தியாக வெளிப்படும். நாம் நேராக அந்த பாதையில் நின்றால் அந்த ஆற்றல் நம்மை அதிகமாக தாக்கும். அதனால் அடுத்த முறை கோவிலுக்கு செல்லும் போது இறைவனை சற்று பக்கவாட்டில் நின்று தரிசியுங்கள். அது வெறும் பாரம்பரியம் அல்ல, அது உடல், மனம், ஆற்றல், ஆன்மீகம் அனைத்தையும் இணைக்கும் விஞ்ஞானம். நம் வாழ்வியல் அனைத்தும் ஆன்மீகமும் அறிவியலும் கலந்துதான் உள்ளது என்பதை நம் அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி சில தகவல்கள் மூலம் எடுத்துக்கணும் கூறுவோம்.